உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனால் இந்து தர்மத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட இருந்த ஆலய மீட்பு போராட்டத்திற்கு திமுக அரசு தடை விதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லல, அவர் பேசினது சனாதன இந்து தர்மத்தை அழிச்சுடுவேன்னு. அதனால நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன நபருக்கு அதிக அதிகாரம் வருமானால் இந்து தர்மத்துக்கு, இந்து மதத்துக்கு, இந்து கோவில்களுக்கு ஆபத்து. நடிகர்கள் அரசியல்வாதிகளாவதில் எவ்வித தவறும் இல்லை என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரில் தனது ரசிகர் மன்ற நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால், சினிமா துறையில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். 70 வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது. எங்களை போல நடிகர்கள் நடிகர்களாலே இருந்துருவோம். நாங்க ஏன் அரசியல்வாதிகள் ஆகும்? அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் வராங்க. தமிழ்நாட்டில் நடைபெறும் படுகொலைகள் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவும் விஷால் வேதனை தெரிவித்தார். பெரியார் விஷன் என்ற OTT தளம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள OTT தளத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான உலகின் முதல் OTT-யா பெரியார் விஷன் OTT தொடங்கப்பட்டது. ஒரு கொள்கைக்காக தொடங்கப்படும் உலகின் முதல் OTT-யா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்திலையும் முன்னோடியா இருக்கிற திராவிட இயக்கம் இதிலேயும் முன்னோடியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் திராவிட இயக்க நிர்வாகிகள் மற்றும் திரைப்பட நடிகர் சத்யராஜ் மற்றும் திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பகுத்தறிவு உரையாடல்கள், நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், வலைத்தொடர்கள், வகுப்புகள் ஆகியன இந்த புதிய OTT-யில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் பேசிய கி வீரமணி, நம் சமுதாயத்திற்கு பெரியார் தேவைப்படுவதாகவும் பெரியாரை OTT மூலமாக இளைஞர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலை இடையே மெட்ரோ ரயில் பணிக்காக துளையிடக்கூடிய பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ராயப்பேட்டையில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளின் 3வது வழித்தடத்தில் ராயப்பேட்டை முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வரை சுரங்கம் அமைக்கக்கூடிய பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். குறிப்பாக ராயப்பேட்டையிலிருந்து RK சாலை வரை மொத்தம் 910 மீட்டர் தொலைவிற்கு பவானி என பெயரிடப்பட்ட இயந்திரம் மூலமாக சுரங்கம் அமைக்கக்கூடிய பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வரக்கூடிய பணிகளையும் அமைச்சர் உதயநிதி நேரில் பார்வையிட்டார். எத்தனை சதவீதம் பணிகள் நிறைவு பெற்றிருப்பது என்பது குறித்து உடனிருந்த மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி கேட்டறிந்தார். சென்னை அடையாறில் சிலை கடத்தி விவகாரம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடையாறு சாஸ்திரி நகரில் குடியிருக்கக்கூடிய சுமதி என்பவர் வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக சிலை கடத்தல் பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சுமதியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் ஒரு அம்மன் சிலை, ஒரு வாள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சுமதியிடம் விசாரணை மேற்கொண்டதில் சென்னை முகப்பேரை சேர்ந்த கலியமூர்த்தி, தங்கராஜ் உள்ளிட்ட 3 சிலைகளை பாதுகாப்பாக வைத்திருந்தால் சரியான நேரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கலாம் என்று தெரிவித்ததாக கூறியுள்ளார். மேலும் இவர் அளித்த தகவலின்படி தங்கராஜிடமிருந்து மற்றொரு அம்மன் சிலை கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து சுமதி, அவருடைய கணவர் உட்பட 4 பேரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். மாஞ்சோலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் தர சாத்தியமில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வனத்துறை சார்பில் நில அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற தனியார் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி, ஜான் கெனடி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக நில அறிக்கை தாக்கல் செய்துள்ள வனத்துறை, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பாரம்பரிய வனவாசிகள் என வரையறுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. வனப்பகுதிகளில் நிரந்தரமான குடியிருப்புகளை ஏற்படுத்த
மாற்றத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகளை இழக்கும் சூழல் உருவாகும் என்றும் மாஞ்சோலையில் பிபிடிசி தேயிலை நிறுவன நிலங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிகளை தமிழ்நாடு அரசின் டான்டி நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடுவது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள வனத்துறை, காடுகளை மீட்டெடுப்பதே வனத்துறையின் நோக்கம் என்பதால் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வணிக செயல்பாடுகளை குத்தகை அடிப்படையில் வனப்பகுதியில் நீட்டிக்க முடியாது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோவை மாவட்டத்தில் மருதமலை கோயிலுக்கு செல்லும் பாதைக்கு அருகே ஒற்றை யானை முகாமிட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் நிகழ்விடத்துக்கு வந்த அவர்கள் பட்டாசுகளை வெடித்து யானையை வனத்துக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புத்தூர் வயல் பகுதியில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்த ஒற்றை யானையால் கிராம மக்கள் பீதியடைந்தனர். அப்போது திடீரென அந்த யானை ஆற்றை கடந்து சாலைக்கு வந்ததால் மக்கள் ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக யானையின் நடமாட்டம் குறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் உத்தரவை வங்கதேச உச்சநீதிமன்றம் திரும்ப பெற்றது. கடந்த 1971ஆம் ஆண்டு வங்கதேசத்தின் விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. இடையில் ரத்து செய்யப்பட்டிருந்த இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வங்கதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை 1ஆம் தேதி முதல் அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டவிரோதமான என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக அட்டார்னி ஜெனரல் AM அமின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் குடிமைப் பணிகளில் படை வீரர்களின் வாரிசுகளுக்கு 5%, இதர பிரிவினருக்கு 2% ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை வெளியிட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்ப வங்கதேச உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அணிந்திருக்கும் ரஃபேல் கைக்கடிகாரம் கடந்த 2017ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜியால் அளிக்கப்பட்டது என பாஜகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட கல்யாணராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த 2017இல் அதிமுகவில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 17-18 MLAக்களை கர்நாடக மாநிலம் குடகில் வைத்து அண்ணாமலை கவனித்துக் கொண்டதாகவும், இதற்காக அண்ணாமலைக்கு கடந்த 2017ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜி வெகுமதியாக ரஃபேல் கைக்கடிகாரம் அளித்ததாகவும் கூறியுள்ளார். கொடுத்தவரே கேள்வி கேட்டதால் ரஃபேல் கைக்கடிகாரத்தை விலை கொடுத்து வாங்கியதாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும், தாம் நேர்மையானவர் என்று அண்ணாமலை ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்ததெல்லாம் பொய் என்றும் கல்யாணராமன் பதிவிட்டுள்ளார். திருப்பூர் பின்னலாடை தொழிலை நம்பியிருக்கும் சிறு குறு தொழிலாளர்களின் நலனுக்காக சிறப்பு சலுகை அறிவிப்புகளை மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை திருப்பூர் சிறு குறு தொழிலாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அந்த எதிர்பார்க்கிற சலுகைகள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழில்கள் சிறு குறு தொழில்கள் தப்பிக்கும். இல்லை என்றால் இந்த அரசாங்கத்தின் காலகட்டத்திலேயே சிறு குறு உற்பத்தியாளர்கள் நசிஞ்சு போயிடுவாங்க. திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் செந்தில்வேலின் ஆதங்கம்தான் இது. தமிழ்நாட்டில் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி மூலம் ஆண்டிற்கு 30,000 கோடி, பனியன் உற்பத்தி மூலம் மேலும் ஒரு 30,000 கோடி என சுமார் 60,000 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டித் தருகிறது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர், பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான போர் ஆகியவற்றால் திருப்பூரின் பின்னலாடை ஏற்றுமதி தொழில் பாதிக்கப்பட்டது. கொரோனாவிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரிவில் இருந்து மீளத் தொடங்கிய பின்னலாடை உற்பத்திக்கு மூலப்பொருள் விலையேற்றம் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. இது மட்டுமன்றி மின்கட்டண உயர்வு காரணமாகவும் திருப்பூர் சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே மத்திய அரசு தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைய வேண்டுமென எதிர்பார்த்து திருப்பூர் தொழில்துறையினர் காத்திருக்கின்றனர். திருப்பூர் பார்த்தீங்கன்னா 50% தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா திருப்பூர் 90% சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு நிதி நெருக்கடி, ஆர்டர் குறைவு, மூலப்பொருள் விலையேற்றம், இப்படி பல்வேறு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாமல் தொழில் விட்டு வேற தொழில் போயிட்டாங்க. இப்போ வர இந்த நிதி கொள்கையில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்துவாங்க. அதாவது இந்த போன ஆண்டு கார்பரேட் நீங்கள் எந்த அளவு நீங்கள் வளர்ச்சிக்கு உண்டான வழி செஞ்சீங்களோ
அதே மாதிரி இந்த சிறு நடுத்தர தொழிலுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கணுங்க. இதனிடையே சிறு குறு தொழில் நிறுவனங்களை சரிவின் பிடிவில் இருந்து மீட்டெடுக்க பொருளாதார ரீதியிலான ஆதரவையும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் திருப்பூர் தொழில்துறையினர் மத்தியில் எழுந்துள்ளது. மூலப்பொருட்கள் கிடைக்காமையும் அதீதமான மின் கட்டண உயர்வுனாலே பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்குது எங்கள் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு தனி ஒரு சலுகை விலையில் கடன் கிடைக்கிறதும், கடன் வாங்கி நசிஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு மேலே பேங்க்காரங்க எடுக்கிற நடவடிக்கைகளை தள்ளி போடுறதும், ரெண்டாவது சிறு குறு உற்பத்தியான மார்க்கெட்டை வந்து உசத்தி கொடுக்கறதும், தேடி உருவாக்கி கொடுக்கறதும் இதில் சலுகைகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜவுளித்துறைக்கு தனி வாரியம் அமைத்து அதற்கு திருப்பூரில் தலைமையகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் திருப்பூர் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர்.